என்டிடிவியின் 2026க்கான உச்சி மாநாடு நேற்று நடந்தது. 2026 சம்மிட். அந்த உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இது தமிழ்நாட்டு தலைவர்களுக்கான உச்சி மாநாடு. எல்லா அரசியல் தலைவர்களும் வந்தார்கள். திமுகவிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், அதுபோக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதுபோக தாவேகாவிலிருந்து அருண்ராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டதை நான் பார்த்தோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் பலகாலமாகவே மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஏன்ட்டா மீடியா அப்படிங்கிறது விஜயை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் அந்த கரூர் சேம்பேடில் விஜயை இந்த ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களும் வச்சு செஞ்சதில்லை, அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் தமிழக மீடியாக்களை அவர் புறக்கணிச்சிக்கிட்டே. இந்த என்டிடிவியில் விஜய் அவரோட இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழக மீடியாவும் வயிற்றுல நெருப்பு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, புகையுது அவங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாளாக நாங்கள் கதறிக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை நாளாக எங்களுக்கு கொடுக்காமல் இங்கேருந்து போகிற நீ என்டிடிவி கொடுக்குற நேஷனல் மீடியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த தமிழக ஊடகங்கள் இருக்குல்ல, நீங்கள் ஊடகம் மாதிரியாக செயல்பட்டீங்கன்றேன். கடந்த காலங்களில் அது மட்டுமே கிடையாது. அதாவது விஜய் முக்கியமாக எதுக்கு உங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குறது இல்லைன்னா, நீங்கள் டிஆர்பின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எந்த எல்லை வரைக்கணும்னு போவீங்க. எவ்வளோ கேவலமான விஷயத்த கூட நீங்கள் போடுவீங்க. சொல்ல போனால் தாவேகாவில் கோயம்புத்தூரில் ஒரு பெண் இருந்தாங்க, வைஷ்ணவின்னு. தாவேகா விட்டு விலைக்கு மறுபடியும் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண் அவங்க எப்படி அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா, தாவேகாவில் இருந்து அறிமுகம் ஆகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ரீல்ஸ் போட்டு அறிமுகம் ஆகிறாங்க. தாவேகாவில் இருந்தாங்க. சரி, அது ஒரு ரீல்ஸ் போடுற பொண்ணு தாவேகாவில் இருந்தாங்க. ஓகே, அவங்க எந்த நிர்வாகியும் கிடையாது. அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனைனால திமுகவுக்கு போகிறாங்க. இதை ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு ஞாபகம் இருக்கா? வைஷ்ணவி தாவேகாவில் இருந்து திமுகவில் இணைந்தார்னு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான மீடியாவுக்கு விஜய் அவர்கள் என்றைக்குமே இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய கருத்து. என்கிட்ட இப்போ என்டிடிவி மாதிரியான ஒரு பிரபலமான நீதி நேர்மையான, அவங்க ஓரளவுக்கு நீதி நேர்மையான செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஏஎன்ஐ அது மாதிரியானுக்கு அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி தமிழக மீடியாக்களுக்கு விஜய் அவர்கள் என்றைக்குமே கொடுத்துடக்கூடாது. பெரிய அளவில் புரளை எழுப்பிட்டு இருக்காங்க. விஜய்க்கு பயம். அதனால தான் தமிழக மீடியாக்களை கண்டா அவருக்கு பயம் வருது. அதனால தான் அவங்க இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க கேட்குற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாரு. மக்களுடைய பிரதிநிதி தானே மீடியா. அவங்க கேட்குற கேள்விக்கு விஜய் பதில் சொன்னதுன்னா ஒரு விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு இன்ட்ராக்டர் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விஜய்கிட்ட போனால் என்ன மாதிரியான கேள்வி எப்படின்னு எங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எந்தெந்த கேள்வியை கேட்கக்கூடாது அதெல்லாம் நீ கேட்பீங்க. அன்னெசரி கேள்வி மட்டும் தான் கேட்பீங்க. அதனால தான் விஜய் அவர்கள் உங்களெல்லாம் புறக்கணிக்கிறார். இன்றைக்கி எங்கே போயிருக்கிறாரு? என்டிடிவிக்கு போயிருக்கிறார். சிறப்பு தான் உண்மையிலே. அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன அதுதான் முக்கியம். விஜய் அவர்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்க, இந்த என்டிடிவியோட பேட்டி எப்படி இருந்தது, இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நாங்கள் கொண்டாந்து சேர்ப்போம். அதுபோக விஜய் அவர்கள்ட்ட இந்த என்டிடிவி நிருபர் என்னென்ன கேள்வி கேட்டால், இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, ஒரு புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது என்டிடிவியோட அந்த சமிட்டில் எல்லா தலைவர்களும் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது என்டிடிவியோட ஒரு குரூப் என்னன்னா நேராக பனையூருக்கு வந்தாங்க. நான் விஜய் அவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு. விஜய் அவங்க கலந்துக்கல. அதனால் இங்கே வந்தாங்க. வரும்போதே சொல்லிவிட்டாப்புல, இந்த பேர் கேமராமெல்லாம் தூக்கிட்டு உள்ளே வந்துடாத, ஓடி போய்டு, என்ன கேள்வி கேட்கணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணிட்டு போய்ட்டு உங்கள் பேப்பரை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த பேட்டியை கொடுத்தாங்க. பேட்டியை கொடுத்துட்டு வெளியில் வந்த உடனே ஒரு நிருபர் என்ன நாங்கள் பேட்டி கேட்டோம், என்னென்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறது லைவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணார். அங்கே ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருக்கு. எங்கே அந்த உச்சி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 10,000 பேர் 12,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கத 250K, அதாவது 2 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசுனதே இல்லை, விஜய்கிட்ட நான் பேசுனேன்னு சொன்னார்ல ஒரு நிருபர், அவர் கொடுக்குற பேட்டியே 2 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்க, மக்கள் யாரை பார்க்க விரும்புகிறாங்க, யார் சொல்கிறத கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கருத்து. சரி, அப்படி என்டிடிவி ஆஃப் கேமராவில் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஜஸ்ட் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அப்படி என்னென்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்டார்கள், அவருக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஆர் யூ கிங் மேக்கர் அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் ஆர் யூ கிங் மேக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு வெறும் கேள்வியாக தெரியும். அதுக்கு பின்னாடி என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் ஒரு கிங் மேக்கர் தானா, நீங்கள் ஒரு முதலமைச்சரை உருவாக்குபவர் தானா, ஒரு பிரதமரை உருவாக்குபவர் தானா? கிங் மேக்கர் அப்படின்னு நமக்கு யாருக்கு ஞாபகம் வரும்னா காமராஜர் நம்ம ஏன் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லணும்னா, அவர் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக உருவாக்கினார்.
இந்திரா காந்தியை இவர் பிரதமராக உருவாக்கினார், இவர் இருந்து முன்னின்று தான் உருவாக்கினார், அதே மாதிரி நீங்களும் கிங் மேக்கர் தானா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நோ ஐம் நாட் அ கிங் மேக்கர், ஐ வில் வின். நான் வின் பண்ணுவேன், நான் தான் கிங்கு, நான் யாரையும் கிங் மேக்கர் ஆக்குங்க, நான் வரலை அப்படின்னு அவர் சொன்னார். இதில் சூட்சமம் என்னன்னா, ஹங்கர் அசம்பிளியை உண்டாக்குவீங்களா நீங்கள்? அதாவது ஒரு 60-70 தொகுதியை கைப்பற்றி பெரும்பான்மை இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்லணும், இன்னைக்கு சவுத் சைட்லாம் பயங்கரமாக தாவேக்கா ஒரு கம்மியான ஓட் பர்சன்டேஜ்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. டெல்டா சைட்லையுமே ஒரு கம்மியான ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் விஜய்க்கு அந்த கோயம்புத்தூர் இருக்குல்ல, இந்த கொங்கு பெல்ட்லையும் சென்னை மத்திய பகுதியிலுமே பெரிய செல்வாக்கு, அவங்க வெற்றி பெறுவதற்கு பல தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 தொகுதி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹங்கர் அசம்பிளி தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர். நாளைக்கே வந்து அதிமுக ஒரு திமுக கண்டிப்பாக தீய சக்தின்னு சொல்லிட்டாப்புல, அங்கே போக மாட்டாள். விஜய்க்கு ஒரு 70 தொகுதி கிடச்சிட்டு, திமுகவுக்கு ஒரு 84 தொகுதி கிடச்சிட்டு, அவங்களுக்கு ஒரு 90 தொகுதி கிடச்சிட்டு, யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. அப்போ விஜய் யார் கூட சேராரோ அவங்க தான் முதலமைச்சர். அப்போ விஜய் அவர்கள் எனக்கு இந்த பகுதிகள் வேணும், நான் இந்த அமைச்சர்கள்லாம் நாங்கள் எடுத்துக்கிடுவோங்க, எனக்கு 2 வருஷம் நீங்கள் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிலாம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்து விஜய் ஒத்துக்கிட்டா முதலமைச்சர் ஆகலாம். யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம். அதில் நீங்கள் என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடாது, கைட்டி விடுங்க அப்படி நிறையா பேச்சுவார்த்தை நடக்கலாம். இதுக்கு பிறகு தெரியும். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை முன் வச்சு தான் இந்த என்டிடிவி என்ன கேட்குறாங்க, ஆர் யூ கிங் மேக்கர் அப்படின்னாங்க. அதுக்கு விஜய் நோ ஐ வில் வின், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது கரூர் கூட்ட நெரிசல், அது சம்பந்தமாக கேட்டிருக்கு. அது என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் அங்கேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டாங்க. அதற்கு அவர் விஜய் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னார்னா, இந்த கூட்ட நெரிசல் இறந்ததுலேருந்து நான் இன்னுமே வெளியே வரல. நான் அன்றைக்கி ஏன் அங்கேருந்து நான் வெளியில் வந்தேன்னா, சிலரோட அறிவுறுத்தல் படி நீங்கள் மறுபடியும் அங்கே வந்தால் பெரிய மறுபடியும் ஒரு கூட்டம் வரும், அங்கே ஒரு நெரிசல் வரும், அதனால் இப்படி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கும்போது நான் உணர்ந்தேன். ஏன்னாட்டா அங்கே கொத்த மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்கிற செய்தி எனக்கு கிடைக்கிது. நான் மீண்டும் அந்த பக்கம் போனால் அது இன்னும் மோசமான ஒரு சம்பவத்துக்கு வழிவகுக்கும், அதனால் நான் அந்த பக்கத்து போகலை, நான் திரும்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இன்றாவும் என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியலை. ஃபஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் தேவை. அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு டைம் எடுத்துச்சு. நான் எடுத்த உடனே நான் ரியாக்ட் பண்ணுற ஆளே கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மற்ற தலைவர் இதே இடத்துல இதே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணி நாங்கள் போகிறோம், அது நீங்கள் தான் காரணம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு சண்டை போட வச்சுருப்பாங்க. நான் அதில் அரசியல் பண்ண விரும்பலை, சண்டை போட விரும்பலை. நான் போன ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுலேருந்து நான் மீண்டு வெளியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க எனக்கு டைம் வேணும். யோசிச்சது பிறகு தான் இப்படி நடந்திருக்கு, அந்த மக்களை எப்போ போய் சந்திக்கலாம், அதுவும் அரசுக்கிட்ட நாங்கள் வந்து அனுமதி கேட்டோம், அவங்க கொடுக்கல, அங்கே போனால் பிரச்சனை வரும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்களை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த மக்களை நாங்கள் பல்லாவரத்தில் அழைச்சிட்டு வந்து நாங்கள் சந்தித்தோம். அது என் மனதில் என்றைக்குமே நீங்கள் வடுவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு நாங்கள் இறுதி நாள் வரை, என் மூச்சியுள்ள இறுதி நாள் வரை நான் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். 3வது கேள்வியாக, வாட்ஸ் யுவர் கோல்? உங்களுடைய கோல் என்ன? நீங்கள் இதிலேயே பயணிக்கிறதா பிளானா, இல்லைனா நீங்கள் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க. அதற்கு நான் தீர்க்கமாக முடிவெடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் 33 வருஷமாக நான் சினிமாவில் இருந்தேன். அதை விட்டுட்டு என் ரசிகர்களுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷன் பீக்கில் இருக்கிறாப்புல, டாப்பில் இருக்கிறாப்புல, கேரியரோட உச்சத்தில் இருக்கிறாப்புல, அவர் பல வாட்டி சொல்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் அவர் சொன்னாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி, விஜய் இஸ் அ பீக், இஸ் அ டாப். இன்னும் இந்த டோட்டல் இந்தியாவுக்கு அவர் டாப் ஹீரோ தான், சூப்பர் ஸ்டார் தான். அப்படிப்பட்ட மனுஷன் அந்த சினிமா டக்குன்னு உதறிட்டு நான் மறுபடியும் நான் வந்து அரசியலுக்கு வரேன், மக்கள் சேவை செய்ய வரேன்னு சொன்னால் பணம் சம்பாதிக்க தான் வர, நீ பணத்துக்காக வர, அதிகாரத்துக்காக வர அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. என்னுடைய புரிதல் இருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் அவர் வந்து அடிமட்டத்தில் கிடந்தார், மக்கள் அவரை தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, தூக்கி விட்டு இன்னைக்கு பணம் புகழ் எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்காரு. அப்போ தூக்கி விட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கீழே கிடக்குறாங்க. சரி, நம்மளை தூக்கி விட்ட மக்கள், நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம அவங்களுக்கு அதை செய்யணும்ல. நான் என்ன இருக்கிற அந்த பொசிஷனை நான் விட்டுட்டு வரேன், என்னை தூக்கி விட்ட மக்களை நான் தூக்கி விட்றேன், என்னை மேலே பிடிச்சி தூக்கி விட்ட மக்களை நான் தூக்கி விடணும். அவங்க அடிமட்டத்திலே கிடக்குறாங்க. எனக்கு கை தட்டிக்கிட்டு இருந்த மக்கள், எனக்கு பாலாபிஷேகம் பண்ண மக்கள், எனக்கு FDFS படம் பார்க்கறதுக்காக, ஒரு ஷோ பார்க்கறதுக்காக தன்னோட பணத்தை செலவு பண்ணி வந்து பார்த்த மக்கள் இன்னைக்கு இன்னும் அதே நிலையில் இருக்கிறாங்க. அவளை நான் தூக்கி விடுறதுக்காக வர்றேன் அப்படின்னு தன்னுடைய அந்த சினிமாவை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பயணம் கடைசி வரைக்கும் தொடரும். நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. என்னுடைய எதிர்காலமே இந்த அரசியல் நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ஷாருக்கானை ரொம்ப பிடிக்கும்.
அதுபோக அரசியலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு இருக்கிறார். ஆல்ரெடி எம்ஜிஆரை தூக்கிட்டாங்க தாவேகா பசங்க, தாவேகா உள்ளதான் எம்ஜிஆர் இருக்கிறாரு. ஆனால் ஜெயலலிதாவை இன்னும் அதிமுக ஏன்னா இப்போ தான் இறந்து போனாங்க, அதுக்குள்ளே தூக்க முடியல, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், அதுக்கு பேர் தூக்கலான்னு விஜய் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் விஜயை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு படம் தலைவா பட இஷ்யூ, அந்த இஷ்யூவுக்கு பிறகு விஜய் அவர்களை கார்னர் பண்ணியே வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் ஜெயலலிதாட்டேருந்து நான் ஆளுமையை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, ஜெயலலிதா நான் எதுக்கு ரோல் மாடல், ஜெயலலிதா இருந்த வரையிலும் விஜயை அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, அதாவது கார்னர் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்த பொழுதிலும் ஜெயலலிதா என்னோட ரோல் மாடல்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த மனுஷக்கிட்டே இருந்து அவங்களோட ஆளுமை தன்மையை நான் எடுத்துக்கிறேன், அவங்களோட ஆளுமை தான் எனக்கு ரோல் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். அந்த இதில் உண்மையிலே சிறப்பு. உங்களுடைய அரசியல் நுழைவு ஒருத்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அதே மாதிரியான கேள்வி தான். மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த விஜய் வர்றேன், உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வர்றேன், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, என்னுடைய வாழ்வும் சாவும் இதே களத்தில் தான். ஒன்று நான் தோற்று போய் செத்து போனால் இதே களத்தில் செத்து போவேன், இல்லை ஜெயிச்சு வந்து மக்களுக்காக கடைசி வரைக்கும் என் உயிர் நாடி உள்ள வரைக்கும் நான் உழைப்பேன் அப்படிங்கிறத அவர் நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அவர் இன்டெரக்டாக இன்னைக்கு மூச்சு உள்ள வரைக்கும் இந்த மக்களுக்காக உழைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இதை மக்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்க, அதனால தான் எங்களுடைய இவ்வளோ மக்கள் ஆர்ப்பரிப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க, மக்கள் அப்படி தான் எங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இதில் கிளியராக சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு சிந்தனை கோட்பாட்டில் நீங்கள் வலதுசாரியா இடதுசாரியா இல்லை மையவாதியா அப்படியான ஒரு கேள்வி, இதுவுமே ஒரு ட்விஸ்டடான கேள்வி தான். ஏன்னா விஜய் எந்த சைடு நிற்கிறாருன்னு பல விமர்சனங்கள் பல கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் இடதுசாரியாக இருக்கிறீங்களா வலதுசாரியாக இருக்கிறீங்களா, அதாவது நீங்கள் கம்யூனிஸ்ட் திங்கிங்கில் இருக்கீங்களா இல்லை பிஜேபி திங்கிங்கில் இருக்கீங்களா, இல்லை சும்மா ஓடிக்கிட்டு இருந்த டிவியை டார்ச் லைட் விட்டு அடிச்சார்ல கமலஹாசன், அதை மாதிரி மையவாதி புதுசாக உருட்ட போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் எவன் விட்டு டிவி உடைக்கிறான், அவன் சொந்த காசை உடைச்சி வச்சிருக்கிறான், கமலஹாசன் மாதிரி யார் விட்டு டிவி உடைக்க நான் தயாராக இல்லை. என்னுடைய சிந்தனையே மக்களுக்கு நல்லது செய்யணும், எது சரி எது தவறு, ஒரு விஷயம் நடக்கிறோம் எது சரி எது தவறு, எது தவறோ அந்த பக்கத்துலேருந்து விலகி சரியான பக்கத்தில் நிற்பேன். இதில் என்ன இடதுசாரி வலதுசாரி, மக்கள் பிரச்சனை தான் அதில் முக்கியம். இந்த இடதுசாரி வலதுசாரிங்கிறது அரசியல் பிம்பம், இடது வலதுசாரிங்க ஒரு அரசியல் பிம்பம் கட்டமைக்கப்பட்டுகிறது. அதில் உள்ள பிரச்சனையை பாருங்க, அந்த பிரச்சனையில எது இடது எது வலது, எது சரி எது தவறு, எந்த இடத்துல தவறு இருக்கோ அந்த இடத்துல தள்ளி நான் சரியான பக்கத்தில் நிற்பேன். என்னுடைய பிரச்சனை வந்து மக்களுடைய பிரச்சனை தான், நான் என்னுடைய வியூ அங்கே தான் நிற்பேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறார். அடுத்த கேள்வியாக, நீங்கள் அரசியலுக்கு எப்போ வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க, எந்த பாயிண்ட் உங்களை ட்ரிகர் பண்ணி அரசியலுக்கு தள்ளி விட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, அந்த கோவிட் காலங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா பார்த்தேன், நம்மளை தூக்கி விட்ட மக்கள் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, நம்ம மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும், மக்கள் நமக்காக நிறையா செஞ்சுட்டாங்க, நம்ம மக்களுக்காக என்ன செஞ்சோம், கண்டிப்பாக மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து நான் அரசியல் நோக்கி பயணப்பட்டேன் அப்படின்றார். அதுபோக வந்து அதற்கு முன்னாடியிலே இருந்தே சரி, சர்க்கார் பட அந்த காலகட்டங்களிலும் சரி, அவர் நிறையா வந்து ஏஆர் முருகதாஸ்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதாக இருந்தாலும் சரி, நான் வந்து எப்படியாவது இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஷாம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு ஷாமுகிட்ட சொன்னார். இது மாதிரி விஜய் அவர்களுக்கு அந்த சிந்தனை அப்போலேருந்து இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன் என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, நான் அரசியலுக்கு போகிறேன்னா ஒரு ஆள் வர முடியாது, கொஞ்சமாவது அரசியல் சிந்தனை அரசியல் புரிதல் இருந்தால் தான் வர முடியும். ஒரு பிரச்சனையை பார்த்தா ஐயோ இப்படி நடக்குது அப்படின்னு ஒதுங்கி போகிறான்ல, அவருக்கு அரசியல் சிந்தனைங்கிறது வராது. அது என்ன நடக்குது அதை தட்டி கேட்போம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் ஒருத்தர் யோசிக்கிறான்ல, அவன் தான் அரசியல் பண்ணிட்டு இருப்பான், அவன் தான் அரசியலுக்கு நோக்கி பயணப்படுவான். அப்படியாக விஜய் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அவருக்கு அந்த சிந்தனை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்த கேள்வியாக, அதுவும் கடைசி கேள்வியாக, நீங்கள் எப்போ மீடியாவை சந்திப்பீங்க, நீங்கள் மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு விமர்சனம் ஆக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு விஜய் அவர் சொல்லியிருக்கார், எனக்கு மீடியாவை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு டைம் இருக்குது, எனக்கு ஒரு பிளான் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதன்படி கண்டிப்பாக நான் மீடியாவை சந்திப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார். அதுபோக இந்த மீடியாவை ஏன் விஜய் சந்திக்க மாட்டாங்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த மீடியாவை சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மீடியா, அதுவும் தமிழ்நாட்டு மீடியா ரொம்ப மோசம், அப்படிப்பட்ட மீடியாவெல்லாம் சந்திக்க தேவையே கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, விஜய்க்கும் மக்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ட் வரணும்னா நீங்கள் மீடியாவை சந்திக்கணும், அவர் பயப்படுகிறார். அதெல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்க தேவை கிடையாது. விஜய் அவர்கள் மீடியாவை சந்திச்சாதான் பிரச்சனை, மீடியா என்னென்ன கேள்வி கேட்பான்னு நம்ம என்ன சொல்லிட்டோம், அதனால மீடியாவை சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆக மொத்தத்தில் இப்படியாக அந்த NDTVக்கும் விஜய் அவர்களுக்குமான அந்த உரையாடல் இருந்ததாக வெளியாயிருக்கு. அதுலேயும் சூப்பராக அவங்களே வந்து பேட்டியை கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்ன விஜய்கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறத சூப்பராக பேட்டியை கொடுத்துட்டாங்க. தற்போது இந்த விஜய் அவர்களுடைய இந்த இன்டர்வியூ நமக்கு வெளியாயிருக்கு, இந்த நியூஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது இது ஆஃப் கேமராவில் தான் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த வீடியோலாம் கண்டிப்பாக அது வெளில வராது, அது நியூஸ் பேப்பராகவோ அப்படி இல்லைன்னா அவங்க என்னென்ன பேசுனாங்கிறது டிஸ்கஷன் மட்டும் தான் வெளில வந்துருக்கு.
உங்களுடைய கருத்து என்ன? இதிலிருந்து விஜய் அவருடைய அந்த மனநிலை சரியா? அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார்? 2026 எலெக்ஷனில் அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறா அப்படி இல்லை, அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் என்ன? எல்லாருக்குமே கேள்வி. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்த மனுஷன் வந்துருக்காயா, ஆனால் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணிட்டு உள்ள போறாருங்கிறது பல பேருக்கு தெரியல. அப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதுமே காத்து கொண்டு இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா. அதுபோக இந்த சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.